அனைவருக்கும் உலக தாய்ப்பால் வார தின வாழ்த்துக்கள். பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி சில சந்தேகங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம யோகனா ஹாஸ்பிட்டல் டாக்டர் யோகஷாலினி மேடம் கிட்ட இன்றைக்கி வந்திருக்கோம். குழந்தை பிறந்த உடனே முதல்ல சுரக்கிற சீம்பால்னு சொல்கிற பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா டாக்டர்? சீம்பால்னு சொல்லக்கூடியது கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நல்ல சத்துக்கள் அடங்கியிருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, கரோட்டினாய்ட்ஸ், அப்புறம் குழந்தை மூளை வளர்ச்சிக்கு தேவையான ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ரொம்ப அதிக அளவில் இருக்குது. தாய்ப்பால் நம்ம எவ்வளோ நாள் வேணால் கொடுக்கலாம். பட் முதல் 3 நாட்களில் இதில் சுரக்கக்கூடிய இந்த சொன்ன ஐட்டம்ஸோட அளவெல்லாம் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஒரு 30-40% அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் ஏ குழந்தையோட பார்வை சக்திக்கு ரொம்பவே தேவையானது. குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிக அளவில் இருக்கும். அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அது நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நரம்பு மண்டலம் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் தேவை. தென் இதில் சுரக்கக்கூடிய மற்ற ட்ரைக்ளிசரைட்ஸ், லாக்டோபெசிலே இதெல்லாம் குழந்தைகள வயிறில் வளரக்கூடிய கட் ஃப்ளோராவை அதிக அளவில் வளர்கிறதுக்கு தூண்டும். ஸோ குழந்தை பிறந்தோடனே எவ்வளோ உடனடியாக நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணணும். பொதுவாக இப்போ சிசேரியன் மூலமாக டெலிவரி ஆகிறாங்க அப்படின்னா அந்த மதர்ஸை குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்குறத ஸ்டார்ட் பண்ணணும். சுகப்பிரசவமானவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இமீடியட்டாக யூஸ்வலாக நம்ம குழந்தை பிறந்தோடனே கொஞ்சம் இனிஷியல் ரிசஸ்டேஷன் மெஷர்ஸ்னு சொல்லுவோம். வாயில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கூட நீரெல்லாம் சுத்தம் பண்ணி, மூக்கு துவாரங்கள் இருக்கக்கூடிய பனிக்கூட நீரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இனிஷியேட் பண்ணுவோம். இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது, அம்மாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் சிலருக்கு அதிகமான அளவில் உதிரப்போக்கு இருக்கும். பிறந்த உடனேயுமே நம்ம தாய்ப்பால் இனிஷியேட் பண்ணோன்னா இந்த அதிக அளவில் வரக்கூடிய உதிரப்போக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். டெலிவரிக்கு அப்புறம் எல்லா தாய்மார்களுக்கும் ஒரே மாதிரியான பிரெஸ்ட் மில்க் சுரக்குமா? அது போதுமானதாக இருக்குமா? பொதுவாக அந்த மாதிரி டெஃபினட்டாக எந்த ஒரு கட் ஆஃபும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஒருவருக்கு ஒரு மாதிரியான பரபணும். சில பேருக்கு ஒரு நாள் எடுக்கலாம், சில பேருக்கு ஒரு வாரம் கூட எடுக்கலாம், சில பேருக்கு குழந்தை பிறந்தால் அடுத்த மணித்துளியே, இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு 5 மாதத்தில், அதாவது ஒரு பெண் கருவில் இருக்கையிலேயே, கருவை சுமக்கையிலேயே அவளுக்கு தாய்ப்பால் சுரக்கிற மாதிரி அன்னைகளையும் நம்ம பார்த்தது உண்டு. ஸோ இதை ஒரு இதாக வச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுரக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கூட மைல்டான ஒரு 10 ml அந்த மாதிரி தான் செக்ரீஷன் வரலாம் ஒரு ஃபீடப்பையும். சில பேருக்கு 2 மாறும் வீங்கிற அளவுக்கே தாய்ப்பால் சுரக்கும். ஸோ நமக்கு இதில் என்ன பொதுவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, அம்மாவோட உறவினர்களுக்கும். இதில் அம்மா ரொம்ப டெஸ்பரேட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எனக்கு தாய்ப்பால் சுரக்கல, என் குழந்தை என்ன ஆகும், வேறு ஏதாவது கொடுக்கலாமா, அவங்களுக்கு நிறையா ஜாஸ்தியாக இருந்தது, என் அக்காவுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதை டீல் பண்ணுறதுக்கு அம்மா ரெடியாக இருக்கணும். அதே விட ஜாஸ்தியாக அந்த உறவினர்கள் பொதுவாக இந்த மாதிரி தாய்ப்பால் கிடைக்காத சமயத்தில் ரொம்ப அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று மாட்டுப்பால்ஸை உடனே கொடுக்க ஆரம்பிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸை உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் நமக்கு வரும் அப்படின்னா, குழந்தைகள் வேறு ஒரு பாலுக்கு பழகிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பின்ன தாய்ப்பால் சுரந்தாலும் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சில சமயம் இது ஈஸியாக கிடைக்கிறது, ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறது, இதை அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. ஒரு கன்ஃபியூஷன் டெவலப் ஆகிடும். அதனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கட் ஆஃப் வச்சுக்காமல் ஒருத்தரையும் நம்ம வித்தியாசமாக பார்த்து அவங்களுக்கு தாய்ப்பால் சரியான அளவில் சுரக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம ஒரு கட் ஆஃப் செட் பண்ண வேணாம். இவ்வளவு தான் இருக்கணும், இவ்வளவு கிடைக்கணும் அப்படின்ற கட் ஆஃப் நம்ம செட் பண்ண முடியாது பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷனில். தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தை டெய்லியும் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது உண்மையா டாக்டர்? பிறந்த குழந்தைகள் இப்போ சராசரியாக ஒரு 2.5 கிலோவில் பிறக்குது நம்ம வச்சுக்கலாம். அதே எடையை பொதுவாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இனிஷியல் ஒரு 1 வீக்குக்கு எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் ஒரு வெயிட் லாஸ், அந்த இனிஷியல் எந்த பர்த் வெயிட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 10% குறைய தான் செய்யும். அது இயற்கை. தாய்ப்பால் சரியான அளவில் கிடைச்சாலுமே இது இருக்க தான் செய்யும். அடுத்த ஒரு 2 வீக்ஸில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அவங்க பர்த் வெயிட்டை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தையோட வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பொதுவாக நம்ம குழந்தைகளோட வெயிட்டை டெய்லி மெஷர் பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பார்க்கவும் கூடாது. பட் பொதுவாக நிறையா பேரண்ட்ஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த விசிட்ஸில் ஒரு வேக்சினுக்கு வரப்பையோ எங்கள் குழந்தை எடை கூடிருச்சா, அப்போ இவ்வளோ தான் இருந்துச்சு, என்ன ஒரு கிராம்ஸ் தான் கூடியிருக்கு, முன்னே அப்போ தாய்ப்பால் சரியாக கிடைக்கலையா அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. பொதுவாக நம்ம இது ஈஸியாக ஒரு சுலபமாக பார்க்கலாம் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம 2 வீக்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மந்த்லி ஒர்சன்ஸ் தடுப்பூசி போடுறப்ப பார்ப்போம். அதை வச்சே நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பட் இதோட சுலபமான வழி நம்ம சொல்லணும் அப்படின்னா, சராசரியாக ஒரு 5வது மாதத்தில் குழந்தையோட வெயிட்டு ரெட்டிப்பாக கூடியிருக்கணும். கூடியிருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் கிடைச்சிருக்கு, ஊட்டமாக இருக்குது, குழந்தைக்கு எந்த ஒரு சத்து குறைபாடும் இல்லைன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இனிஷியல் ஒரு 3 வாரங்களுக்கு குழந்தையோட வெயிட்டில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் தெரியாது. நமக்கு குழந்தை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அந்த டீஹைட்ரேஷன், நீர் சத்து, அந்த உள்ள தண்ணிக்குள்ளே இருந்த குழந்தை வெளில அந்த நீர் சத்தெல்லாம் வற்றி நமக்கு கொழுன்னு தெரியாது. கொஞ்சம் ஸ்கின்னியாக பேபிஸ் தெரிவாங்க. நம்ம அதை பார்த்து பதட்டப்பட வேணாம்.
பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற தாய்மார்கள் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா டாக்டர்? இது நம்ம சமுதாயத்துல நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். பொதுவா பிரசவம் ஆனதுக்கப்புறம் நிறைய உணவு கட்டுப்பாடுகள் வந்து நம்ம சொசைட்டில நிலவிட்டு இருக்கு. இத சாப்பிடலாம், இத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்குன்னே உறவினர்கள்ல நிறைய பேர் வருவாங்க. நிறையா தவறான கருத்துகள். அதுல ஒண்ணு தான் இந்த தண்ணி குடிக்கிறது. என்னோட அனுபவத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் தண்ணீர் மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லி குடிச்சு ஒரு 5 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் ஆகி கூட்டிட்டு வந்த தாய்மார்கள் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாரி எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா பிரசவத்துக்கு அப்புறம் தாய்மார்களோட ரத்தம் உறைதலுக்கான தன்மை வந்து கொஞ்சம் அதிக அளவுல இருக்கும். டிவிடி, கார்டிகல் வெயின் த்ரோம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம் அந்த மாதிரி சில கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸ் வந்து நீர் சரியான அளவுல ஒரு தாய்க்கு கிடைக்கலனா வரக்கூடிய பிரச்சனைகள். அது மட்டும் கிடையாது, நல்லா தாய்ப்பால் சுரக்கணும். அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு அடிக்கடி சிறுநீர் பாதைகள்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, இல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வரும். சரியான அளவுல தண்ணி எடுக்கலன்னா. அதனால அவங்களோட தேவைக்கு ஏத்த மாரி குறைஞ்சது 3 to 4 லிட்டர் தண்ணீராவது ஒரு நாளைக்கு தாய்ப்பால் குடுக்குற லேடீஸ் எடுக்கிறது கண்டிப்பா அவசியம். நெக்ஸ்ட் எல்லாரும் காமனா கேட்குற கொஸ்டின் வந்து, பேபி தூங்கிட்டு இருந்தா கூட 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எழுப்பி பிரஸ்ட் ஃபீட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நிஜமாவே 2 ஹார்ஸ்க்கு எழுப்பி பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணணுமா டாக்டர்? எப்படி ஒரே மாரி எல்லா தாய்மார்களும் இருக்க மாட்டாங்களோ, அதே மாரி எல்லா குழந்தைகளும் ஒரே மாரி இருக்காது. ஸோ ஒரு குழந்தை வந்து எவ்ரி 2 ஹார்ஸ் தாய்ப்பால் குடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சராசரியா ஒரு நியூபார்ன் பேபிஸ் எவ்ரி 2 to 4 ஹார்ஸ் ஃபீட் எடுப்பாங்க. பட் சில குழந்தைகளுக்கு இது வந்து வித்தியாசப்பட்டு போகலாம். சில குழந்தைகள் வந்து எவ்ரி 1 ஹவர், அதாவது 1 மணிக்கு ஒரு தடவை பால் கேட்டு அழுகிற குழந்தைகளும் உண்டு. ஸோ அந்த மாரி சமயத்துல 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்றதும் சொல்ல முடியாது. இந்த மாரி ஃபீடிங்ஸை நம்ம கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவோம். ஒரு பகுதி ஆஃப் த நாட்கள்ல கொஞ்சம் தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து ஒரு 4, 5 ஹார்ஸ் வந்து தாய்ப்பால் குடிக்காமலும் இருப்பாங்க. குறைஞ்சது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கிற ஒரு 2 வாரத்திலே ஒரு அம்மாவால இது உணர முடியும். தன்னோட குழந்தை எப்படி தாய்ப்பால் குடிக்குது, அதோட பேட்டர்ன் என்னன்றத. அதுக்கேத்த மாரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாம ஒரு சில பேர் வந்து 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் அலாரம் வச்சு, 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் கிளாக்க பார்த்து ஃபீட் குடுக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. குழந்தை வந்து தனக்கு திருப்தியான தாய்ப்பால் கிடைக்கிற வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சு, கன்டென்டடா குடிச்சு, நல்லா தூங்குது, திருப்தியா இருக்குது அப்படின்னா, அது எவ்ரி 2 ஹார்ஸ் நீங்க எழுப்பி ஃபீட் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க குழந்தையோட பேட்டர்ன் படி நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், ஏதாவது ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், அந்த போல் ஏதாச்சும் இருக்கா மேம்? அவங்கவங்க பொதுவா அவங்கவங்க கல்ச்சர்ல என்ன ஃபுட்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ, அத ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதுதான் நான் பொதுவா ரெக்கமெண்டேஷன் பண்றது. என்னென்ன ஃபுட்ஸ் ஏற்கனவே பிரெக்னன்சில கன்டின்யூ பண்ணாங்களோ, அதையே கன்டின்யூ பண்ணிக்கலாம். பட் பொதுவா நெறைய பேர் வந்து ஃபுட்ட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது காய்கறிகள், கீரை உணவுகள் அதெல்லாம் வந்து பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு தாய்க்கு வந்து குடுக்குறது கிடையாது. பொதுவா நம்ம ரெக்கமெண்ட் பண்றது பூண்டு உணவுகள் நெறையா சேர்த்துக்கலாம் சாப்பாடுல. கீரைகள் நெறையா சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் அந்த மாரி உணவுகள் நெறையா சேர்த்துக்கலாம். அசைவம் சாப்பிடக்கூடியவங்க மட்டன், ஃபிஷ்ஷு அதெல்லாம் வந்து டயட்ல நெறையா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாலும் நெறையா எடுத்துக்கலாம். பட் பொதுவா நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, வறுத்து பொரிச்ச ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, காஃபி நெறையா சாப்பிடுறது, இந்த மாரி ஃபுட்ஸை பொதுவா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது நல்ல ஆடிக்குவேட்டான செக்ரீஷன், நல்ல ஹெல்தியான மில்க் செக்ரீஷன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும்போது சில பேருக்கு மார்பகங்கள் வீக்கமாகி அவங்களுக்கு வலி ஏற்படுது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா இல்லை கூடாதா? தாய்ப்பால் குடுக்குற சமயத்துல மதர்ஸ்க்கு பிரஸ்ட் என்கார்ஜ்மெண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாரி வர்றது வந்து ரொம்பவே காமன் தான். பிரசவம் ஆன கொஞ்ச நாளைக்கு குழந்தைகள் சம்டைம்ஸ் சரியா லேட்ச் ஆகாது. இல்ல சில பேருக்கு அது கரெக்டான அளவுல குடுக்க தெரியாது. பொசிஷனிங் அதெல்லாம் சரியா வராது. அப்போ மார்பகங்கள்ல பால் அதிக அளவுல சுரந்து மார்பகங்கள் வீங்கும். சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு ரெட் ஆகும், சில பேருக்கு குளிர் காய்ச்சல் கூட ஏற்படலாம். பட் இது எல்லாமே வந்து காமன் தான். இனிஷியலா இத ஹோம் ரெமெடிஸ் மாரி ட்ரீட் பண்ணாலே போதும். சுடு தண்ணி வச்சு ஒத்தடம் குடுக்குறது அந்த மாரி பண்ணிக்கலாம். பட் இதுக்காக தாய்ப்பால் குடுக்குறத நிறுத்தணுன்றதா அவசியம் இல்ல. குழந்தை சரியான அளவுல லாட்ச் பண்ணி குடிக்குது அப்படின்னா, அதாவது சரியான அளவுல மார்பக காம்புகள்ல பொருந்துறது. அத லாட்சிங்ன்னு சொல்லுவோம். பொருந்தி குடிக்குதுன்னா நம்ம குடுக்கலாம். பட் சில பேருக்கு என்கார்ஜ்மெண்ட் ஆன சமயத்துல அந்த மாரி குடுக்க முடியாது. கரெக்டான அளவுல ரொம்ப ஹை பிரஷர்ல மில்க் தாய்ப்பால் இருக்கிறதுனால அவங்களால அத குடிக்க முடியாது. அப்ப மட்டும் அந்த மாரி தாய்ப்பால லைட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் திரும்ப அவங்க ஃபீட் பண்ணலாம். ஹை கிரேட்ல டெம்பரேச்சர் ஏதாவது வருதுன்னா மட்டும் டாக்டர போய் பார்த்துட்டு, நீங்க அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது போட்டுட்டு, அந்த மாரி அதுக்கப்புறமும் நீங்க பிரஸ்ட் ஃபீடிங்க கன்டின்யூ பண்ணலாம். மேம், பிரஸ்ட் மில்க்கை ஸ்டோர் பண்ணக்கூடாது, அது பாய்சனுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்களே டாக்டர், இது எந்த அளவுக்கு உண்மை? நம்ம சாதாரணமா வந்து பிரஸ்ட் மில்க்ன்னு கிடையாது. இப்போ அனிமல் மில்க்கே நம்ம வந்து வாங்கிட்டு வரோம், ஸ்டோர் பண்றோம். அதே தான் யூஸ் பண்றோம். அதே மாரி தான் பிரஸ்ட் மில்க்கும். சாதாரணமா தாய்ப்பால் அதாவது வெளியில எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வச்சோம்னா, சராசரியா 4 மணி நேரம் வரைக்கும் அத வைக்கலாம். ஃப்ரிட்ஜில அந்த மாரி ஏதாவது வச்சு யூஸ் பண்ணா, சராசரியா 4 நாள் வரைக்கும் கூட வைக்கலாம். ஃப்ரீசர்ல அந்த மாரி வச்சா அதிகபட்சம் 6 மாதங்கள் வரைக்கும் அத யூஸ் பண்ணலாம். இன்னும் கூட சில மருத்துவமனைகள்ல சில பேருக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதில்ல. சில நேரம் குறை பிரசவம் ஆன குழந்தைகளுக்கு வந்து அம்மா கிட்ட சரியான அளவுல தாய்ப்பால் கிடைக்காது. அப்ப பிரஸ்ட் மில்க் பேங்க்ன்னே இருக்குது. அதுல வந்து இந்த மாரி எக்ஸஸா செக்ரீட் ஆகுறவங்க, இல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்க முடியாதவங்க, தாய்ப்பால் வந்து டொனேட் பண்றாங்க. அது இன்னமும் நம்ம குடுத்துட்டு இருக்கோம். எகைன் இது வந்து ஒரு தவறான கருத்து.
அது எஸ்பெஷலி வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூன் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில பேர் 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி அதை ஃபீட் பண்ணுறப்ப அவங்களோட அந்த லாக்டேஷன் அந்த பாண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அவங்களும் மற்ற லேடிஸ் மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள போல சராசரியாக ஒரு 1.5 வருஷம் கூட இல்லை எவ்வளோ நாள் அவங்க இஷ்டப்படுறாங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியும். சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து போதுமான அளவு சுரக்கிறது கிடையாது. அந்த மாதிரி பெண்களை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உனக்கு தாய்ப்பால் ஒழுங்காக சுரக்க மாட்டேங்குது, நீ வந்து ஒரு சரியான தாயே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? இது நார்மல் தானா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு தாய்ப்பால் செக்ரேஷன் கம்ப்ளீட்டாகவே இல்லாமல் போகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால மட்டும் தாய்மை ஆயிடும்னு நம்ம சொல்ல முடியாது. 10 மாதம் அந்த குழந்தையை சுமந்து தன்னோட பசி, தூக்கம், சுக துக்கங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பெண் வந்து அந்த குழந்தைக்காக தியாகம் பண்ணுறா. எல்லாரும் பார்க்குற மாதிரி இது ஒரு சாதாரண நம்ம வெளிப்போக்குக்காக ஒரு லேடியை ப்ரெக்னென்ட் லேடியை பார்க்குறோம். பட் அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு கஷ்டங்களை அந்த 9 மாதம் அனுபவிக்கிறாங்கிறது யாராலுமே உணர முடியாது. ஸோ செக்ரேஷன் இருக்குது இல்லைங்கிறத நம்ம ஒதுக்கி வச்சு ஒரு குழந்தையை பெற்று ஈன்றெடுக்கிற எல்லா ஒரு அம்மாவையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். அவங்கள நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். Nourish with love. Every drops matter.